அழகு பெண்மணி, இந்த கியூட் ஸ்மைல் உள்ள இந்த பெண்மணியோட கதை என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அம்மா அப்பா எப்பவுமே ஒர்க்கு போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதான் நான் இருக்கேன்னு. சாராவுக்கு வயசு தான் கம்மி, ஆனால் எங்கள் வீட்லேயே அவள் தான் பெரிய மனுஷி. நான் தான் சாரா ஸ்ருதி, சென்னையிலேருந்து. நான் நிறைய காம்படிஷனில் பாடியிருக்கேன். ஆனால் காம்படிஷனில் பாடின விட எங்கள் வீட்டு பாத்ரூமில் தான் நான் நிறைய பாடியிருக்கேன். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, நான், அப்புறம் ஒரு குட்டி எலி இருக்கு. எலி என்ன பண்ணும்? கிச்சனில் யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் திருடி சாப்பிடும். சேம் அதே தான் என் தங்கச்சி. கிச்சனில் எந்த பொருள் காலியானாலும் அதுக்கு என் தங்கச்சி மட்டும்தான் காரணம். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எந்த ஒரு காம்படிஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, என்னை 2 வீலர்லேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பெஸ்ட் அம்மா அவார்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான். அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவங்கள பார்த்தா நான் பாட ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு சாரா ஸ்ருதின் பேர் வச்சதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. ஏன்னா நானும் சாராப்போ லவ் மேரேஜ். ஸோ நிறைய இடத்துல லோன்லியாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், சாராவே எல்லாம் பார்த்துடுவேன். ஆக்சுவலாக நான் அவளுக்கு அம்மான்னு சொல்கிறத விட சாரா எனக்கு அம்மான்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் பட்ஜெட்டில் வாழ்கிற ஃபேமிலி தான். நாங்கள் வீடு மாறிட்டே இருப்போம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி இவ்வளவு தான் உங்களுக்கு ரெண்ட்டுன்னு ஒரு ஃபிக்ஸடில் நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். எங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே ஏதாச்சும் வாடகை ஏற்றுறாங்க அப்படின்னா எங்களால் சமாளிக்க முடியாதுங்க பட்சத்தில் வீடு மாற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஒரு 20 வீடு கிட்ட நாங்கள் மாறி இருப்போம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு மாறிட்டு அப்படியே மாறி 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 அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட அந்தளவுக்கு க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஸோ மாறிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது வரும்போது கஷ்டப்படும் போது நான் படுறேன், என்னோட ஏஜுக்கு ஓகே தூக்குறேன் போகிறேன் வரங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் குழந்தைங்களும் சேர்ந்து எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடு வீடாக தூக்கிட்டு தெரியும் போது கொஞ்சம் கஷ்டமாக. நான் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால இந்த சூப்பர் சிங்கரில் நல்லா பாடி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் மேடைக்கு கூப்பிடலாமா? ப்ளீஸ் வாங்க. எனக்கு சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீமேல் சிங்கர் வேணும்னு சொல்லிட்டு நான் சென்னை வந்த புதுசு, மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அதுக்கு நம்மளாம் இண்டிவிஜுவலாக வந்துட்டு லக்ஷ்மண் சுருதி கச்சேரியில் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம தெரியாத ஒரு சில சாங்ஸ் பாட சொல்லுவாங்க, அது எனக்கு வராது. தெரிஞ்சது நான் நிறைய லிஸ்ட்டு கொடுப்பேன், அது கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இண்டிவிஜுவலாக கச்சேரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்போ பிறந்தவ தான் சாரா. சரி, லக்ஷ்மண் ஸ்ருதிங்கிறத வேர்டிங்ஸ் எடுத்துகிட்டு சாரா ஸ்ருதின்னு வச்சேன். நான் பேர் ஸ்ருதி இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட பேர் வச்சோம். சாராவுக்கு நான் வந்துட்டு ஸ்டேஜில் ஏறும்போது என்னுடைய பேர் சிங்கர் சாராவாக தான் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நடந்தது. நிறைய ஸ்டேஜில் என் கூட பேர் சிங்கராக பாடியிருக்கேன். பாடும்போதெல்லாம் எல்லாருமே கேட்பாங்க, இவங்க உங்கள் பொண்ணா இவ்வளோ பர்ஃபெக்டாக பாடுறாங்க எப்படி எப்படிம்பாங்க. எனக்கு கூட ஒரு சில இடத்துல கொஞ்சம் நர்வஸ் ஆயிரும், லிரிக்ஸ்லாம் மறந்துடுவேன், ஏதோ லிரிக்ஸ் இல்லாமல் பாட மாட்டேன். இவங்க எந்த சாங்காக இருந்தாலும் லிரிக்ஸ் இல்லாமல் பாடிடுவாங்க மேக்ஸிமம். அந்த விதத்தில் சாரா வந்துட்டு ரொம்ப டேலண்டட் தான். நீங்கள் ஏதாவது ஒரு பல்லவி பாடுறீங்களா எங்களுக்காக? பாடுறேன் மேம், பாடுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப கோல்டு, பரவாயில்ல நான் பாடுறேன். பரவாயில்ல, ஒன்றும் மார்க்கு போட போகிறதில்ல. ஓகே மேம், ஓகே. என்
என்னும் கோப்பையில் இது என்ன வானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ நன்றி. ஐம் ஸோ ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் டிவிலே பார்த்து ரொம்ப நாளாக ஏங்கியிருக்கேன், ஸ்டேஜில் நேரில் பார்ப்பேனான்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பை எனக்கு சாரா தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது. ரொம்ப அழகா பாடுறீங்க, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நிறைய Thank you, ஷோஸ் thank பண்ணுங்க you, ரெண்டு பேரும் சேர்ந்து. இன்னொரு தாய் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு லைன் அந்த வீடியோலேயே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது. நான் சாராவை நிறைய திட்டுவேன். ஆக்சுவலாக அவங்க அப்பா விட நான் தான் அதிகமாக திட்டுவேன். ஏன்னா அவ கூட அதிகமாக வெளில போகிறது நான் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சமயம் யோசிப்பேன், ஐயோ நம்ம நிறைய திட்டுறோம், நம்ம மேலே இப்படி இருப்பா, இதே மாதிரி இருப்பாளான்னு யோசிச்சிருக்கேன். அது எப்போனா எனக்கு உடம்பு சரியாதப்போ தான் அது நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னைக்காச்சும் நாள் அம்மா நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அப்போது சாரா சொல்வா, ஏம்மா ஃபீல் பண்ணுறீங்க, நான் தான் உங்களுக்கு அம்மா, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படி சொல்லுவா. நான் உட்காந்து இருக்கேன் அப்படின்னா, உடம்பு சரியாமல் இருக்கேன்னா, நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு தண்ணி டேப்லெட் கொண்டாந்து கொடுத்துறேன். அன்றைக்கி எனக்கு ஒரு வேலையும் இருக்காது சீரியஸாக. இதுக்கு முன்னாலாம் அழுதுருக்கேன், நான் அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் சாரா வந்ததுக்கப்புறம் அது கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சீரியஸாக. இப்படி வந்து 31 32 ஏரியாஸ்க்கு போயிருப்ப, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ணல. இதுக்கப்புறம் எல்லா ஏரியாஸ்லேயும் சாரா பாட்டு தான் ஒலிக்க போகுது. ஏரியாஸுமே சாரா பாட்டு கேட்கணும். ஓகேயா? அது வந்து நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ணுறோம். அண்ட் சீக்கிரமாகவே ஹவுஸ் ஓனராக ஆகி நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணுறோம். ஓகேயா சாரா? யூ ஆர் கோயிங் டு டூ திஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஓகே? இந்த அழகான குடும்பத்துக்கு இப்போ வரும் பாருங்க. கடவுளோட கண்ணா